நாட்டின் பல பாகங்களிலும் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்திலும் வெப்பநிலை அதிகரிப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது தற்போதைய நிலைமை தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் கபில்நாத்துடன் நான் தற்போது ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் கபில். வணக்கம். வவுனியா மாவட்டத்திலே கடந்த சில வாரங்களாக கடும் வெப்பமான ஒரு நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பரவலாகவே இந்த பிரதேசங்கள் ஒரு கற்கரையான பூமியாக காணப்படுவதன் காரணமாக நீர் பிரச்சனைகள் அதிகளவும் வெப்பநிலை காரணமாக ஏற்படுவது வளமையான ஒரு விடயம். அந்த வகையிலேயே இந்த கடந்த சில வாரங்களாக காணப்பட்டு வருகின்ற கடும் வெப்பநிலை காரணமாக கற்குளம், சிதம்பரபுரம் மற்றும் தேக்கவத்தை, தோணிக்கல், கற்குழி போன்ற பிரதேசங்களிலே தற்போது நீருக்கான தட்டுப்பாடு ஆரம்பிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக இப்பகுதிகளிலே நீரை பெற்றுக் கொள்வதற்கு அப்போது மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைமை காணப்படுவதையும் அவதானிக்கக்கூடிய 37 பாதைக்கும் கூடுதலான ஒரு வெப்பநிலை இங்கே பதிவாகிக் கொண்டிருப்பதை வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்ற நிலையிலே கால்நடைகள் கூட நீரை பெற்றுக் கொள்வது, அதாவது சில குளங்களிலே நீர் வற்றியதன் காரணமாக கால்நடைகளுக்கு நீரை பெற்றுக் கொள்வதற்கு கூட சிரமமான ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நன்னீர் நீர் குடிப்பாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக செட்டுகுளம் பிரதேசத்திலே முகத்தான்குளம் மற்றும் ஏரிய சில பிரதேசங்களில் உள்ள சிறிய குளங்கள் நீர் வற்றியதன் காரணமாக இந்த நன்னீர் நீர் குடிப்பாளர்கள் தமது பொருளாதார நிலைமையை பின்னடைவை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலைமையிலே தற்போது தொடர்ச்சியாக கடும் வெப்பமான ஒரு காலநிலை வவுனியா மாவட்டத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று வவுனியா வைத்தியசாலையிலே இந்த அங்கே இருக்கின்ற மதத்தலங்களிலே மழை பிரார்த்தனைகளை கூட செய்வதற்கு அங்கே இருக்கின்ற வைத்தியர்களும் உத்தியோகர்களும் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று 4 மதத்தலங்களிலும் பிரார்த்தனைகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். மிகவும் வெப்பமான ஒரு காலநிலை வவுனியாவில் காணப்பட்டுள்ளது. வவுனியாவிலிருந்து இணைந்து கொண்டார் நவரட்னம் கபில்நாத். நன்றி கபில்.